கைஸ் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பர்சன் கஸ்டமர் பிளானில் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா அவர் என்னென்னலாம் பண்ணணும், எப்படி ப்ராப்பராக அவர் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவரோட ஐடியை வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்ற வீடியோ தான் இது. A to Z இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ரெஃபர் லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் இப்படி தான் இருக்கும். இது எப்படி நம்ம ப்ராப்பராக கரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் நேம் கொடுக்கணும். நேம் எப்படி கொடுக்கணும்னா கேப்ஸ் லெட்டரில் மட்டும்தான் கொடுக்கணும். நேம் கொடுத்தது பக்கத்துலேயே இனிஷியல் கொடுங்க. ஓகேங்களா, உங்களோட இனிஷியல் கொடுங்க. நேம் வந்து கேப்ஸ் லெட்டரில் மட்டும்தான் கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி கொடுக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள். கைஸ், என்னோடய நேம் நவீன்குமார். நான் என்னோடய பேர் எப்படி கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். கேப்ஸ் லெட்டரில் மட்டும்தான் கொடுக்கணும். லாஸ்ட்டாக ஸ்பேஸ் விட்டு உங்களுக்கான இனிஷியலை நீங்கள் கொடுத்துருங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து மொபைல் நம்பர், தென் மெயில் ஐடி, பாஸ்வேர்டு வந்து எப்படி கொடுக்கணும்னா உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்ட், அதில் வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், அப்புறம் ஒரு நம்பர், ஒரு கேப்ஸ் லெட்டர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாஸ்வேர்டு கொடுக்கணும். சரிங்களா. அப்புறம் அட்ரஸ் எப்படி கொடுக்கணும்னா, இப்போ நீங்கள் ஆதார் கார்டு நம்பர் இதில் கொடுக்கணும். நீங்கள் கொடுக்குற ஆதார் கார்டு நம்பரில் இருக்கிற அட்ரஸே தான் இங்கே கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா அவசியம் இல்லை. நீங்கள் இப்போது கரண்ட் லொக்கேஷனில் எங்கே வந்து இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் தான் இங்கே கொடுக்கணும். சரிங்களா. ஏன்னா நீங்கள் கொடுக்குற அட்ரஸ்க்கு அவங்க ப்ராடக்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் இப்போ எந்த லொக்கேஷனில் கரண்ட்டில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் மட்டும் தான் இங்கே கொடுக்கணும். நீங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸும் இப்போ நீங்கள் கரண்ட் லொக்கேஷனில் இருக்கிற அட்ரஸும் ஒன்றா நீங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸே கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்களோ அந்த அட்ரஸ் மட்டும் தான் இங்கே கொடுக்கணும். சரிங்களா. அதுக்கப்புறம் உங்கள் பின்கோட், தென் உங்கள் சிட்டி, நெக்ஸ்ட் உங்கள் தாலுக்கா, போஸ்ட் ஆஃபீஸ் கொடுத்துருங்க. அப்புறம் உங்கள் ஸ்டேட், பேங்க் டீட்டெயில்ஸ். இப்போ பேங்க் டீட்டெயில்ஸ் எப்படி கொடுக்கணும்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். உங்களோட IFSC கோட், பேங்க் நேம், பிரான்ச் நேம், ஆதார் நம்பர், லாஸ்ட்டாக வந்து பேன் கார்டு நம்பர் கொடுக்கணும். ஓகேங்களா. இங்கே வந்து ஃபோன் நம்பர் போட்டுற போகிறீங்க மாற்றி, அதனால் கரெக்டாக பேன் கார்டு நம்பர் கொடுக்கணும். சரிங்களா. கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் கிளிக் கொடுங்க. உங்களோட ரெஜிஸ்டர் ஃபார்ம் கம்பல்சரி கரெக்டாக கொடுக்கணும். கரெக்டாக பார்த்து கரெக்டாக கொடுங்க. ஓகேங்களா. சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் ஆகிடும். சரிங்களா. இப்போ மேலே 3 கோடு இருக்கும் லெஃப்ட் சைடில், அதை கிளிக் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இபின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் கொடுங்க. கொடுத்த உடனே ஒரு 3 ஆப்ஷன் காட்டும். அதில் பின் ரிக்வெஸ்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பேஜ் இப்படி தான் வரும். இப்போது இதில் சில டைப்ஸ் காட்டுதா, இதில் 4th டைப்ஸாக கஸ்டமர் அப்படின்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதில் இதுங்க 0ன்னு இருக்குல்ல, அங்கே கிளிக் கொடுத்தீங்கன்னா ஒரு பேஜ் வரும். இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 1 கிளிக் கொடுத்தீங்கன்னா இங்கே அமௌண்ட் என்ட்ரு ஆகும். அதுக்கப்புறம் இங்கே 1100 நீங்கள் அமௌண்ட்டு என்ட்ரு பண்ணணும். டெபாசிட் ருபீஸில் வந்து 1100 என்ட்ரு பண்ணிட்டு ட்ரான்சாக்ஷன் டேட்டில் வந்து எந்த சேஞ்சஸும் கொடுக்கக்கூடாது. செலக்ட் பேங்க், இந்த பேங்க்கில் வந்து என்ன கொடுக்கணும்னா நீங்கள் எந்த பேங்க்லேருந்து கம்பெனிக்கு பேமெண்ட் பண்ணீங்களோ அந்த பேங்க்கு தான் இங்கே கொடுக்கணும். சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இந்தியன் பேங்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்தியன் பேங்க்கில் ஜிபே யூஸ் பண்ணுவீங்க. அந்த ஜிபேலேருந்து கம்பெனிக்கு பேமெண்ட் பண்ணிங்கன்னா இந்தியன் பேங்க் அப்படின்னு கொடுக்கணும். இப்போ நான் வந்து கனரா பேங்க் யூஸ் பண்ணுறேன், அதனால் கனரா பேங்க் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் செலக்ட் பேமெண்ட் மெத்தடில் நீங்கள் வந்து மோஸ்ட்லி ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் தான் யூஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணுற யூபிஐ ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க. அதனால் யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு இங்கே கொடுக்கணும். சரிங்களா. அதுக்கப்புறம் ட்ரான்சாக்ஷன் நம்பர், நீங்கள் பேமெண்ட் பண்ண பேமெண்ட் ப்ரூஃபில் வந்து ஒரு ட்ரான்சாக்ஷன் நம்பர் இருக்கும், அந்த நம்பரை தான் இங்கே கொடுக்கணும். நான் அது எப்படி இருக்குன்னு நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போது ட்ரான்சாக்ஷன் ஐடி நம்பர் போடணும். இப்போ அந்த நம்பர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் கீழே பார்த்தீங்கன்னா யூபிஐ ட்ரான்சாக்ஷன் ஐடி அப்படின்னு இருக்கா, அதுக்கு கீழே ஒரு நம்பர் இருக்குது பாருங்கள். அந்த நம்பர் வந்து அங்கே தப்பு இல்லாமல் பார்த்து டைப் பண்ணணும். கரெக்டாக பார்த்து டைப் பண்ணுங்கள், மிஸ்டேக் பண்ணக்கூடாது, கரெக்டாக டைப் பண்ணணும். சரிங்களா. டைப் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாட்டிக்கு 4 முறை பார்த்து தப்பு இல்லாமல் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் சூஸ் ஃபைல் கீழே இருக்கு இல்லையா, அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் வந்து அங்கே அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணிவிடுங்க. அட்டாச் பண்ணதுக்கப்புறம் ரிமார்க்கில் உங்களோட எம்பிஐடி போடணும். அந்த எம்பிஐடி வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதில் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களோட எம்பிஐடி அங்கே காட்டும். பார்த்து தப்பு இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா. கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. பின் ரிக்வெஸ்ட் அவைலபிள் ஃபார் 10 AM to 6 PM அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம பின் ரிக்வெஸ்ட் வந்து எப்போ வேணாலும் கொடுத்துக்கலாம். அதுக்கு டைமிங்லாம் கிடையாது. நீங்கள் வந்து டைமிங் இருக்குன்னு நினைக்காதீங்க, டைமிங்லாம் அது கிடையாது. பின் ரிக்வெஸ்ட் நம்ம எப்போ வேணாலும் கொடுத்துக்கலாம். கம்பெனிக்கு எந்த டைமில் வேணாலும் பேமெண்ட் பண்ணலாம், எந்த டைமில் வேணாலும் பின் ரிக்வெஸ்ட் நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா. இப்போ நம்ம ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணோம் இல்லையா, அது அட்டாச் பண்ணது எங்கே காட்டும்னு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காட்டும். அங்கே பெண்டிங் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஆக்டிவேட் அப்படின்னு வந்துருச்சுன்னா உங்களுக்கான பின் வந்து கம்பெனி சென்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐடி வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நம்ம ஐடிக்கு இபின் வந்துருச்சு. நம்ம ஐடி இப்போ எப்படி ஆக்டிவேட் பண்ணதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மேலே 3 கோடு இருக்கும், அதை கிளிக் கொடுங்க. இப்போ இபின் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஆக்டிவேட் பின் இருக்கும், அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கான இபின் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு.
இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் இன்கம் பிளான் கிளிக் கொடுத்தோடனே ஆக்டிவேட் இன்கம் பிளான் அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட கஸ்டமர் ஐடி அங்கே போடணும். கஸ்டமர் ஐடி வந்து அங்கே போடணும். சரிங்களா? உங்களோட கஸ்டமர் ஐடி தெளிவாக தப்பு இல்லாமல் பார்த்து போட்டுக்கோங்க. அந்த செட்டிங்ஸ் ஐக்கான் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கான எம்பி ஐடி காட்டும். அதை பார்த்து தப்பு இல்லாமல் தெளிவாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு செக் கொடுங்க. செக் கொடுத்தோடனே உங்களோட பேர் அங்கே காட்டும். சரிங்களா? அப்புறம் ரோலில் கஸ்டமர் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணியில் உங்களோட பின்னை நீங்கள் கிளிக் கொடுத்துருங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆக்டிவேஷன் அப்படின்னு அந்த பட்டன் இருக்கும். அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஐடி வந்து ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ உங்களோட ஐடி ஆக்டிவேட் ஆகிடுச்சா அதை நம்ம எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா கீழே லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ட்ரான்சாக்ஷன் இருக்கும். அதில் பேமெண்ட் ஹிஸ்ட்ரி இருக்கும். அதை கிளிக் கொடுத்த உடனே உங்களோட ஐடி ஆக்டிவேட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு இங்கே காட்டும். உங்கள் டேட் காட்டும். உங்களோட எம்பி ஐடி எல்லாமே இங்கே காட்டும். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? காய்ஸ், இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். நம்ம எப்படி கரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி நம்ம பேமெண்ட் ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு இபின் வந்து தான் நம்ம ஐடியை வந்து இபின் வச்சு எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு புரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கம்பெனியோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எதனா டவுட் அப்படின்னா எனக்கு வந்து கால் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா மெசேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து கஸ்டமர் பிளானில் எதுக்காச்சும் யாராச்சும் நியூ ஐடி போடணும் அப்படின்னா எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களை ஐடி போட்டு தரேன். அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.